வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்ட் சீசன் 2 நெக்ஸ்ட் எபிசோட். குழந்தைங்கனாலே செம்ம ஸ்பெஷல்ல, ரொம்ப கியூட். அதுவும் சில குழந்தைங்க எல்லாம் செம்ம வாழா இருப்பாங்க. அவங்க கூட நம்ம குஞ்சி விளையாடுறதுங்கிறதே செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். என்னதான் சொல்லுங்க, நம்ம எல்லாம் இந்த ஏஜ்ல தான் ரொம்ப பியோர் சோல் இருக்கும். அதாவது இந்த சிட்டி ரோபோ வெர்ஷன் 1க்கு இமோஷன் வந்தோன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாக்குறது எல்லாமே நமக்கு கரெக்டா தான் தெரியும். ஆனா இந்த குழந்தைங்க எல்லாமே கண்ணாடி மாதிரி, அதாவது என்ன பாக்குறாங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கியூட்டான ஒரு சீன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிளம்புற நேரத்துல ஒரு சின்ன பேக்கரி ப்ராப்ளம், அதான் லேட்டு. சாரி. ஐயோ, என்னாச்சு பேபி, இப்படி அடிபட்டிருக்கு? அந்த குட்டால அவன் அடிச்சிட்டான். ஏன்? அவன் பேக்கரின்னு கூப்பிட்டா, என் பேரு பேக்கரி கிடையாது நீவின்னு சொன்ன, அடிச்சிட்டான். நீ அவனை எதுவும் பண்ணலையா? ஏன்? நீ தானே சொன்ன பேபி, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு. ஓகே பேபி, அதுக்காக தப்பே பண்ணாம எப்படி அடி வாங்கிட்டு வரணும்னு உனக்கு நான் சொல்லி தரலையே. அவன் உன்னை அடிச்சது தப்பு தானே பேபி? ஆமா, ரொம்ப தப்பு பேபி. சாரி சொன்னானா? என்ன பார்த்து சிரிச்சான். அவனை சும்மா விடக்கூடாதுல்ல பேபி. இப்போ ரோட்ல ஒரு மாடு இருக்கு. இரும்பு மாடா பசு மாடா? ஏதோ ஒரு மாடு. இப்போ அதுகிட்ட நீ போ அப்படின்னு சொன்னா அது போகுமா? போகாதுல. அது முதுகுல 2 தட்டி தட்டி போன்னு சொன்னா தானே போகும். அதுக்கு பேரு வயலன்ஸ் இல்ல பேபி, அதுக்கு புரியுற பாஷையில அதுக்கு சொல்றது. பேபி என்ன சீன் பாத்துட்டீங்களா? நைனிகா செம்ம கியூட்ல, அதுவும் ஓகே பேபி அப்படின்ட்டு விஜய் சொல்றச்சே, என்னது விஜய் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. அப்படி ஒரு சூப்பர் பாடி மெயின்டெனன்ஸ். தெரி படத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்ப பீஸ்ட் படத்துக்கு கூட இருக்காரு. அவரோட பாடி மெயின்டெனன்ஸ் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி எபிசோடே வைக்கணும். சோ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த கிட்ஸோட பிஹேவியரல் பேட்டர்ன் இம்பாக்ட் பண்றது மெயினா பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ் தான் சொல்றாங்க. சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் பண்டூராங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் டீடைலா ரிசர்ச் பண்ணிருக்காரு. ரிசர்ச்னாலே டீடைல் தானோ? சரி ஓகே, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், விட்டுருங்க. இந்த பண்டூரா என்ன பண்ணாருன்னா, மோமோ டால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1961ல ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு 36 குட்டி பசங்க 36 குட்டி பொண்ணுங்களை வச்சுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. குட்டி பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 6 இயர்ஸ் இருக்கக்கூடிய டாட்லர்ஸ். இந்த குழந்தைங்களை அவர் ஈக்குவலா 3 டீமா பிரிச்சிருக்காரு. அதாவது 3 டீமா பிரிச்சு 3 டெஸ்ட் பண்ணிருக்காரு. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ், நான் அக்ரெசிவ் அண்ட் நோ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த அக்ரெசிவ் டெஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் பொம்மையை போட்டு அடி அடிச்சிருக்காங்க. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, செம்ம அடி தர்ம அடி அடிச்சிருக்காங்க. இந்த நான் அக்ரெசிவ் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்ல இருக்கிற டீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொம்மையை ரொம்ப அடிக்காம ரொம்ப மாதிரி சாஃப்டா ரொம்ப அடக்கமா டீல் பண்ணிருக்காங்க. இந்த நோ மாடல் அப்படிங்கிறது இந்த பேர்லயே இருக்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணாம பொங்கல் சாப்பிட்ட மாதிரி மந்தமா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழந்தையா ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொம்மையை காமிச்சு, இந்த பொம்மை உன்னோடது இல்ல, இந்த பொம்மை இன்னொரு குழந்தையோடது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வெறுப்பேற்ற ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பண்றச்சு அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு பாக்குறதுக்கு தான் அந்த டெஸ்டே பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறச்சே, அப்சர்வ் பண்றச்சே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுங்களா, அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்களோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரெசிவ் டீம்ல இருக்கிற குழந்தைங்க அந்த பொம்மையை போட்டு செம்ம அடி அடிச்சிருக்காங்களாம். இந்த நான் அக்ரெசிவ் டீம்ல இருக்கிறவங்க பசங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையா. சோ இந்த டெஸ்ட் வச்சு அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையோட பிஹேவியர் பேட்டர்ன் அவங்க பாக்குற கேரக்டர்ஸை பொறுத்துதான் அமையுது அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்டோட கன்க்ளூஷன். அப்பா அம்மாவை அடிக்கிறத பார்த்து வளர்ற குழந்தைங்க அதே மாதிரிதாங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோட்ல டிராபிக் ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம சிக்னல்ஸை ஜம்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ், அதையேதான் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோ ஏன், அவங்களோட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அண்ட் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தை நல்லாவே இம்பாக்ட் ஆகும் இல்லையா. சோ அதை அப்படியே அவங்க பிரதிபலிப்பாங்க, ஒரு கண்ணாடி மாதிரி. சோ
பி கேர்ஃபுல், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்க முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் நாலு பின்ன வந்துட்டு அப்பா மாதிரியே இருக்கான் பாரு பையன், அப்படியே வளர்றான் அப்படின்ட்டு தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு குழந்தைங்கள சொல்லக்கூடாது. அதனாலதானோ என்னமோ நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்ட்டு ஒரு சூப்பரான பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆனா ஆனஸ்டா சொல்ல போனா இந்த 50இல் வளையாது அப்படிங்கிற செகண்ட் பார்ட் ஆஃப் த பழமொழியில எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா என்னோட சித்தி ஆக்சுவலி அவங்களுக்கு 60 இயர்ஸ், ஆனா அவங்க வந்து ஒரு சூப்பர் மேரத்தான் ரன்னர். பயங்கரமா அவங்க 50 இயர்ஸ்க்கு மேலதான் அவங்க வந்து ரன்னிங்கே ஆரம்பிச்சாங்க. செம்ம இன்ஸ்பிரேஷனுங்க. எங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே அவங்க இன்ஸ்பிரேஷன். அந்த மெரினா ட்ரீம் ரன்னர்ஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு அவங்க இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லைங்க, மெரினா டு டேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து பேப்பர்ல ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் கூட அவங்க வந்திருக்காங்க. அதனால எனக்கு இந்த 50இல் வளையாது அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மேல கண்டிப்பா நம்பிக்கை இல்லை. நம்மளோட இந்த எபிசோட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பழமொழி, அதாவது 5இல் வளையறத பத்தி தான், அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் நம்மளோட எபிசோடே. சோ ஒரு குழந்தையோட சோசியல் பிஹேவியர் கத்துக்கிறது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தாங்க அந்த சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல வந்து அவங்களை க்ரூப் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஏஜ் தான் அவங்க என்ன பார்க்கணும், என்ன பேசணும், என்ன கத்துக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ற ஏஜ். அண்ட் பேரண்ட்ஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுன்சர். நம்ம பசங்க படத்தை சொல்ற மாதிரி நம்ம அப்பா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ. என்னடா 5-6 வயசு பசங்களோட க்ரூமிங் பத்தின இம்பார்ட்டன்ஸ் பத்தி நிறைய பேசுறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு பரதநாட்டியம் டான்ஸரா தெரியும். ஆனா டுடே ஐ எம் டேக்கிங் அப் a new mantle which is set to transform my future and hopefully the future of our next generation. கற்க கசடர, அதோடு கற்க பயனுட அண்ட் கற்க மகிழுட. The aspiration is to create a foundational learning platform where the child can learn faultlessly, practically and more joyfully. Now, Ranjini Srinivasan, and I look forward to help your child in their first big step to learning. சென்னையில அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா டி பிளாக்ல எங்களோட ப்ரீ ஸ்கூல்ல கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. See you soon. Until then, it's bye from Kutti Story Team.